நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க ஒரு புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே மெசேஜ் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதிலிருந்து ஒரு சார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நடக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சார்ட் பேஜுக்கு வந்த அப்புறம் ஹோல்டு பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வேனிஷ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மோடை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1 hour இந்த மோடில் வந்து சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாமே சாட் பண்ணுறீங்க, அவங்களும் வந்து சாட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான மெசேஜ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே மேலே டர்ன் ஆஃப் வேனிஷ் மோடுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண எல்லா மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். உங்களால் ஒரு மெசேஜை கூட ரிகவர் பண்ணவே முடியாது. எல்லா மெசேஜுமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக பண்ணுற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டெலிட் ஆகாது, நீங்களே அன்சென்ட் பண்ணுற வரைக்கும். ஆனால் நீங்கள் அந்த வேனிஷ் மோடுக்குள்ளே போய்ட்டு பண்ணுற மெசேஜ் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த வேனிஷ் மோட்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா எல்லா மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பாக இந்த அப்டேட்டை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.